ஹாய் உறவுகளே, நான் உங்கள் சங்கர்குமார் டெய்லர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிசைனாக ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். எப்பவும் பார்க்குற ப்ளவுஸ் தான், ஆனால் வந்து டிசைனாக வந்து நெக்கு டிசைன் வந்து மாடலாக வரும். அந்த கட்டிங் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இது எப்போ போல் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் விரிவாக்கமாகவே போடுறோம், பார்த்துக்குங்க. கழுத்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் எடுத்திருக்கேன். இறக்கம் இந்த பிளவுஸில் உள்ள இறக்கம் தான் 6.75 இருக்கு. நம்ம எப்பயும் போல இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இதை நம்ம வெட்ட போறது கிடையாது. பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு தான் இப்போ நம்ம வரைய போறோம். பேக் நெக்னா இவ்வளவு இருக்கு. எத்தனை இன்ச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கரெக்டா 9 இன்ச் இருக்கு பேக் நெக்கோட உயரம். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கழுத்தோட டிசைன். பேக் நெக்ல ஓ மாதிரி வரதுக்கலாம் போட் நெக், அதுதான் அது. இதுக்கு ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா நான் அளவு பிளவுஸ்ல இருக்கிறத அப்படியே வச்சுட்டேன். இந்த பக்கம் தையலுக்கு விட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் தையலுக்கு விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க ஜாயிண்ட்ஸ் தையலுக்கு விட்டுட்டு போட்டுருக்கேன், மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இடுப்புல இருந்து கீழே கம் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுல உள்ள அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி பட்டிக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பேக் கட் தான். ஏற்கனவே பிளவுஸ் கட்டிங் நம்ம போட்டிருக்கோம், நம்ம வீடியோவில் இருக்கு நம்ம சேனல்ல, நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா அதுல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இது ஆம்கூல் அளவெல்லாம் நான் இதெல்லாம் அளவு வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம், அதனால வந்து இந்த வீடியோவில் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அதை அப்படியே பார்த்துங்க. இது வந்து ஷார்ட்ஸ். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, வந்து மாடலிங், அதாவது வந்து நெக் டிசைன் வருங்க, நெக் டிசைனுக்காக மார்க் பண்ணது அப்படி நம்ம பாக்ஸ் போட்டுக்கிட்டோம். பாக்ஸ் போட்டுட்டு இந்த அளவை கம்கட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நல்லா புரிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து வேறு வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒன்லி ஒன் நெக் டிசைனுக்காக மட்டும்தான் அந்த நெக்கு வந்து உங்களுக்கு காட்டுறோம். மற்றபடி கட்டிங்லாம் எப்பவும் போல நார்மல் தான். நார்மலியே கிராஸ் கட்டிங் தான். நெக்கு வந்து கரெக்டாக அந்த வரைஞ்சி விட்டு அந்த ரவுண்டு கரெக்டாக கொண்டு வந்துருங்க. அப்போ தான் டிசைன் வந்து அழகாக உட்காரும். சரிங்களா? அந்த ஊசியாட்டு இருக்கிற இடத்துல வந்து 2 நாட்டு வச்சுக்கிறதுக்காக விட்டுருக்கு. சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் கூட நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது பார்த்தா சிம்பிளான டிசைன் மாதிரி தெரியும். இதை அடித்து ஃபினிஷிங் பண்ணோம்னா தான் இது வந்து அழகாக இருக்கும். அடித்தது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சேம் டிசைன் தான். இது இந்த டிசைன் தான். இது இப்படி என்ன பார்த்து ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கட்டிங்கு இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து இந்த கட்டிங் தான். சரிங்களா? ஓகே, கைக்கு வந்து இது ஒரு டிசைன், அந்த பபுள் வச்சு கொடுத்துருக்குறோம். இதே டிசைன் தான் அந்த ப்ளவுஸ்க்கு கேட்டாங்க. நெக்கை வந்து பார்த்துங்க, அந்த நெக்கை வந்து கட்டிங்க்கு அதுதான். ஓகே, இதுதான் நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம தைக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் தட்டு போட போகிறோம். ஓகேங்களா? கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் வச்சிருக்கேன். ஒயிட் கலருங்கிறதுனால நமக்கு வந்து மிஷினும் ஒயிட் கலரு,
அதனால் வந்து இந்த ஒயிட் கலருங்கிறது ஓரளவுக்கு மார்க் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த அளவு இன்னும் மார்க் பண்ணுங்க. இப்போ வந்து அந்த நெக் டிசைன்லேயே ஃப்ரண்ட் தட்டு போடுறேன். அது வந்து டிசைன் வராது நெக்கில், அது நார்மலாக தானே வரும். அதனால் வந்து இதை எடுத்து வச்சு நான் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக எடுத்து வச்சு கட்டுறோம். இல்லைன்னா நாங்கள் அப்படி இப்படி கட் பண்ணிடுவோம். செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது ஈஸி, எதுவுமே ஈஸி தான் இல்லைங்களா. இது புரிஞ்சிச்சுன்னா இப்போ ஓகே. நீங்கள் புரியலினாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். சரிங்களா. உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் புரிகிற மாதிரி ஏதாவது எடுக்க முடியுமான்னு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். இவ்வளோதான். இது வந்து பேக் கிராஸ் கட்டிங், ஃப்ரண்ட் தட்டு. ஓகேங்களா. ஃப்ரண்ட் தட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஆல்ரெடி எந்தெந்த இடத்துல ஜெர்க்கா போடணும் அடையாளத்துக்கு இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 2-3 வீடியோ பக்கத்தில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நெக் டிசைனுக்காக மட்டும்தான், பார்த்துக்குங்க. இதெல்லாம் எப்போ போல் நார்மலாக வர்றது தான். உங்களுக்கு கை வெட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டு ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்தது வந்து கை எல்லாத்தையும் போடுறோம். நீங்கள் பார்த்துக்குங்க, எதில் உங்களுக்கு எது எப்போ பார்க்கணுமோ அதை வந்து ஒட்டுக்க பார்த்துக்குங்க. கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா பஃப் வருது. அதனால நம்ம என்ன பண்றோம், சைடுல வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சைடா தனியாக எடுத்துக்கிறோம். இந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் கொடுக்கணும். கை லென்த் கை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மடிச்சு போட முடியாது. இது அப்படியே போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். கட்டிங் ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். பஃபுக்காக இவ்வளோதான். கை இவ்வளோ வருது. நம்ம பஃபுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன். ஓகேங்களா. அதை புரிஞ்சுக்கோங்க. கை பப்புக்காக வந்து சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். இல்லைன்னா நமக்கு தேவையானது அந்த முன்னாடி வரைஞ்சிருக்க பாருங்க, அது மட்டும் போதும். அப்படியே வெட்டிக்கலாம். அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெட்டிக்கங்க, அவ்வளோதான். நான் அது ஒரு வேடியை போட்டிருக்கிறேன். சரிங்களா. கை வந்து சுருக்கம் வராதுக்காக அந்த வந்து அந்த என்ன சொல்கிறது, குடையிறது அப்படிம்பாங்க அதை வந்து. சரிங்களா. 1/4 இன்ச் இதில் ஒரு ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட் தான் நம்ம வந்து அது பத்தாவதுக்கு இன்னொரு ஜாயிண்ட் வெட்டி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து லைனிங் தான் அப்படிங்கிறனால நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு ஜாயிண்ட் பீஸ் ஒன்று வெட்டி வச்சுக்கலாம். அப்புறம் அடிச்சுட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஜாயிண்ட் பீஸை கொடுத்துட்டு எப்போ போல நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இந்த இது 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் நமக்கு பத்தாது இந்த மாதிரி பஃப் கைக்கு. அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் சேர்த்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நாங்கள் அதை சொல்லலை. சொல்லலாம். அவங்க கொண்டாந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாடல் வேணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நாங்கள் தைக்கிறோம், வெட்டுறோம். ஓகே உறவுகளே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.